இன்னொரு அனகொண்டா வேறவா. அந்த பாம்பு வந்து நான் தனியாக இருக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து படம் எடுத்து சீரிச்சு. என்னென்னா செப்பல் ஸ்டாண்ட் இருந்தது, கீழே வந்து பாப்பா ஷூ இருந்தது. இது என்னதுன்னா மூணாவது அடுக்கு மேலே இருந்து கீழே அப்படி கிடந்துக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு சீருது படம் எடுத்து. இவன் வந்து போய் நின்று இவன் குலைக்கிறத அது சீர்றது, குலைக்கிறத அவர் சீர்றது. பார்த்தேன். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. பக்கத்துலலாம் ஆள் போய் பார்த்தேன், யாரும் வந்து இது பண்ணலை. கற்பூரம் கொளுத்தி பார்த்தா போகலை. சரி என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அதுவே இறங்கி ஷூ இருக்குது இல்லையா, அந்த ஷூவில் அந்த கால் பகுதி, அந்த குதிகால் பகுதியில் வந்து சுருண்டு அப்படியே உட்காந்துக்கிடுச்சு. அதில் வெளியே போன்னு சொன்னால் நீ வந்து சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சரி நீ அப்படியே இரு, நான் உடனே வெளியே எடுத்து விடுறேன், நீ போயிடு அப்படின்னு சொல்லி பாப்பாவோட ஷூ வந்து என்ன ஆயிருக்குன்னா லாக் பண்ணியிருந்தது. குச்சி, வீடு துடைக்கிற குச்சி தான் தனியாக இருந்தது. அதை எடுத்து கரெக்டாக அந்த லாக்கில் விட்டேன். கம்பு கிட்ட போகும்போது கொஞ்சம் சீரிச்சு. நீ இப்படி பயமுறுத்தினேன்னா நான் எப்படி உன்னை வெளியே விடுறது அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வச்சு அதை எடுத்து அப்படி கேட்டுக்கிட்ட தான் கொண்டு போனேன். கீழே இறங்கின மாதிரி தான் இருந்தது, எப்படி போச்சுன்னு தெரியாது, போயிடுச்சு. அதுலேருந்து வந்து